ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். எங்கேயோ இருந்து கொண்டு நம்மை ஆளுகிறவர் அல்ல, பார்ப்பவர் அல்ல, பராமரிப்பவர் அல்ல, பாதுகாப்பவர் அல்ல, வழிநடத்தக்கூடிய கடவுள் அல்ல, ஆஸ்வதிக்க கடவுள் அல்ல. நம்மோடு இருந்து தொடக்க நூலில் வாசிக்கிறோம் அல்லவா, நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுபோல அவர் நம்மோடு இருக்கிற கடவுள், நம்மோடு இருந்து கொண்டு நம்மை ஆஸ்வதிக்கிறவர். ஆகவேதான் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னால் உன் நடுவில் இருக்கிறான் அர்த்தம். மத்தேயு நற்செய்தி 18:19-20 வாசிக்கிறோம், தாங்கள் கேட்கும் எதை குறித்து பூமியில 2 பேர் 3 பேர் மனமுத்து ஜெபித்தால் பரலோகத்தின் தகப்பன் அதை கொடுப்பார். அடுத்தபடியாக, எங்கே 2 3 என் நாமத்தில் ஒன்று கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் நான் மெய்யாகவே இருப்பேன். எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். திருவெளிப்பாடு 21:2 வாசிக்கிறோம், கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் நடுவே இருக்கிறது. ஒரே வரியில் முடிச்சுட்டார். என்னுடைய உறைவிடம், என்னுடைய எல்லாமே எங்கே இருக்கிறது? கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் நடுவே இருக்கிறது. ஆகவே நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கிறான் நம்பிக்கையோடு வாழ்வோம். அவர் காட்டிய வழியில் செல்வோம். அவர் நமக்காய் வகுத்து கொடுத்த திட்டங்களின்படி நடப்போம். அப்படி தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். அப்படி திருவுளம் நமது வாழ்வாய் மாறட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.